Okay, right, fine. வணக்கம் நண்பர்களே. யூஸ்வலாக வந்து எவ்ரி வீக் ஐ யூஸ் டு கண்டக்ட் வேரியஸ் ட்ரைனிங். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்ன பிரச்சனை தான். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இந்த பிரச்சனையால் அதுதான் எப்பவுமே என்ன சொல்கிறதுன்னா, பிரச்சனைகளோடு வாழ பழகாதீர்கள், அது மேலும் பல பிரச்சனைகளை தான் உருவாக்கும், ஏற்படுத்தும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் யுவர் லைஃப். அதாவது உங்களுடைய அலைவரிசை நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை போயிடும். அந்த பிரச்சனைக்கு உண்டான போய்டுன்றதை விட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட தான் இருக்குது. வெளியே எங்கேயும் தேட தேவையில்ல, உங்கள்கிட்ட தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா ஒன்று வச்சுருக்கேன். இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது என்னை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என்னுடைய பேர் NHK இளங்கோ. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஐ ஹவ் 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் குறிப்பாக வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனர்ஜி. இந்த 10 இயர்ஸில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன எதுக்காக நான் இதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ, ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறது வந்து சிஸ்டர் கன்சர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபவுண்டேஷனில் தான் நான் ஒர்க் பண்ணேன். அசோக் லேலனுடைய சிஸ்டர் கன்சர்ன், அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஐ ரிசைன்டு அண்ட் ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி கால்டு அக்ஷரா பிஸ்னஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி. அது மூலமாக நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுடைய ஜாபுக்கோ இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ அப்படின்றத நிறைய ஐடி ட்ரைனிங்கு, செல்ஃபோன் சர்வீஸ்லேருந்து சோலார் இன்ஸ்டலேஷன்லேருந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ், அதுக்கும் கடைசியாக வந்து இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரி வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். பட் அது ரொம்ப முக்கியமாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ ஸ்கில்லை விட ரொம்ப முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்க்கை கல்வி. இந்த லைஃப்பில் ஏற்படுற சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கூல்லையும் காலேஜிலும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. பட் அதை வந்து நான் குறிப்பாக எடுத்து ஒரு மனுஷனுக்கு ஏன் பிரச்சனை வருது, எதனால் பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்னவா இருக்கும், இல்லை அதுக்கு ஜோசியமா, இல்லை ஜாதகமா, இல்லை வாஸ்துவா, இல்லை கர்மாவா, இல்லை வேறு என்ன தான் ரியல் ப்ராப்ளம், ஒரு மனுஷனுக்கு எதனால் அவனால் குரோத்தை காட்ட முடியல, இல்லை நல்லா போயிட்டு இருக்கோம் திடீர்னு டவுன்ஃபால் ஆகிடுது, டவுன்ஃபால் ஆகிடுவோம் திடீர்னு மேலே போயிடுறான், அப்புறம் கீழே இறங்கிறான், அப்புறம் மறுபடியும் போகவே முடியல. அப்போ எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு ஒரு 90% வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டு பார்த்தேன் இந்தியன் எக்ஸ்பிரஸில். அதாவது 88% ஆஃப் தி பீப்புள் இன் இந்தியா ஆர் சஃபரிங் லாட், எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது ஐ கேம் டு நோ. பட் அதில் வந்து நான் என்ன பண்ணேன், சரி அப்போ பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்காக, அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ஏன் பிரச்சனை வருது என்னன்றது, அது எப்படின்றது, அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கும் அது அவங்க எப்படி இருக்காங்கன்னு அசஸ் பண்ணுறதுக்கும் ஐ ஹேவ் டூல் ஆல்சோ. அந்த மாதிரி டூலை வச்சு நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கு சொல்ல போகிறது, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும், அது உடல் நலம் பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியே வர முடியும் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதனுடைய டோட்டல் மினிட்ஸ் வந்து 60 to 90 மினிட்ஸ். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இட் மே பி 60 மினிட்ஸ் ஆர் 90 மினிட்ஸ் அக்கார்டிங் டு இப்போ உங்களுக்கு ஏதாவது எனக்கு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நோட் புக்கை பக்கத்தில் வச்சிங்க, பேனா வச்சிங்க, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எழுதிக்கிங்க. Q&A செஷன் வரும்போது நான் உங்களுக்கு கேட்பேன், உங்களுக்கு என்ன கேள்வி, என்ன ஒன்றாலும் கேள்வி கேட்கலாம் நீங்கள். பட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் ஒரு 10 வருஷத்தில் ஸ்கேன் பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன கேள்வி கொஷின்ஸ் இருந்தாலும் எழுதிக்கிங்க, அப்போ நீங்கள் கேளுங்க. இதில் ப்ரோக்ராமை கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து பார்க்குறீங்களா, உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸில் என்ன பிளாக் இருக்குது அப்படின்றது நான் ரிப்போர்ட்டே தரப்போகிறேன் இண்டிவிஜுவலாக. அது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு லிங்க்கு மட்டும் நான் சேட்டில் வந்து லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வாங்க. யாரெல்லாம் அது வந்துட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்கள் ஒரு போனஸ் என்ன அப்படின்னா, உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கிற பிளாக்கேஜ் என்ன நெகட்டிவ் தாட் அப்படின்றத அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்கிட்ட டிவைஸ் இருக்குது. அதை நான் ரிமோட்லேயே ஸ்கேன் பண்ணி நான் உங்களை பற்றி ரிப்போர்ட்டு தமிழ்லேயும் கொடுக்க முடியும், இங்கிலீஷ்லேயும் கொடுக்க முடியும், பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். பிரச்சனைகளோடு வாழ பழகுது, அது மேலும் பல பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 to 70,000 தாட் வருதுன்னு சொல்றாங்க.
பிரச்சனைகளோடு வாழ பழகாதீர்கள். அது மேலும் பல பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 70,000 தாட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதுலயும் 90% ரிப்பீட்டடா வருதுன்றாங்க. கிட்டத்தட்ட 80% வரை நெகட்டிவ். அப்போ ரிப்பீட்டடா நம்ம நினைக்கிற அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், ரிப்பீட்டடா நினைக்கும் போது அது எங்க போகுதுன்னா நம்மளுடைய ஆழ் மனசுல ஸ்டோர் ஆகுது. Every day, your conscious mind processes a world of information. But when you relax or sleep, these thoughts slide down, deep into your vast subconscious mind. நம்ம ஆழ் மனசுன்றதான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது கம்ப்யூட்டருக்கு எப்படி ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, ஒரு மொபைலுக்கு எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, அது மாதிரி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ்ல நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், வேல்யூஸ், பிலீஃப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ஸ்கில் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகுதுன்னா இருக்கு. இதெல்லாம் ஸ்டோர் ஆகி என்ன ஆகுதுன்னா ஒரு பேட்டர்னை உருவாக்குது. அந்த பேட்டர்ன் பிறகு தான் நம்ம லைஃப் நடக்குது. அதாவது சப்கான்ஷியஸ்ல என்ன பதிவுகள் இருக்கோ இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கோ இதை தான் நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து அட்ராக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு இப்போ ரேடியோ, எஃப்எம் ரேடியோவை நீங்க ஆன் பண்ண உடனே பை டிஃபால்ட்டா எந்த ஸ்டேஷன்ல நீங்க செட் பண்ணிருக்கீங்களோ இமீடியட்டா பாட்டு கேட்குறீங்க. அதே உங்களுக்கு வேற ஸ்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்க டியூன் பண்ணா வேற பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி பை டிஃபால்ட்டா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் என்ன இருக்கோ, ஏன்னா எமோஷன் தான் எனர்ஜி, எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். அந்த எமோஷன் எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில. அப்போ எந்த ஃப்ரீக்வன்சில அது எமிட் பண்ணுதோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் பண்ணி நமக்கு எல்லாமே நடக்குது. பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவாகவும், நெகட்டிவா இருந்தாலும் நெகட்டிவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, நம்மளுடைய தாட்டை ஆடிட் பண்ணணும், நம்மளுடைய சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணணும், ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணணும். அது எப்படி அப்படின்ற ப்ராசஸ். ஓகே, இதுதான் இப்போது இந்த ப்ராசஸை இந்த 3 ஸ்டெப் ஃபார்முலா சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் நினச்சோம் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில், இந்த பிளானெட்டில் இருக்கிற லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் மேட்டர். மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம். ஆட்டமுடைய சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் எனர்ஜி. இதுதான் வைப்ரேட் ஆகுது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில். இப்போ இங்கே பார்த்து அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் லிவிங் திங்ஸ் என்னெல்லாம் பாருங்கள். நம்ம மனுஷன்லாம் லிவிங் திங்ஸ், அதுவும் இல்லாமல் அனிமல்ஸு, இன்னொன்று பிளானட், இதெல்லாம் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு நேச்சுரல் விஷயங்கள். இன்னொன்று நம்ம க்ரியேட் பண்ண ஒரு சில பொருட்கள் எல்லாமே வந்து நேச்சுரல், எல்லாமே நான் லிவிங். இது எல்லாமே என்னன்னா மேட்ரு தான். அந்த மேட்ரு தான் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம். ஆட்டம்ன்றது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, உங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா பொருளுக்கும் சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக், ஆல் மேட்டர் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு எனர்ஜி பீயிங். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்பு எதனால் ஆக்கப்பட்டதுன்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். அது எதனால் ஆக்கப்பட்டதுன்னா செல்ஸு எதனால் ஆக்கப்பட்டதுன்னா மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ். ஆட்டமுடைய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் எனர்ஜி. அதுதான் வைப்ரேட் ஆகுது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னேன். அதுதான் பாருங்கள் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அப்போ நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எனர்ஜி. அப்போ நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். நம்ம மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் செயல்படுது. பட் இந்த பாருங்கள், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் அவர் பாடி, இதை யோகி கிளாசிஃபில் ஆரா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்து ரூட் காஸ், ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் எங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது தான் நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை கரெக்ட் பண்ணாலும் உடம்பு சரியாயிடும். ஆனால் எல்லாமே எங்கே போவாங்கன்னா எடுத்த உடனே ஆர்கனை தான் கை வைப்பாங்க, ஆனால் டாக்டர்ஸ். பட் ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னா இதுதான். இது நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வரப்போகுதுன்னா அது ஃபஸ்ட்டு எங்கே வரும் அப்படின்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் தான் ஸ்டே ஆகும். ஒரு 6 to 1 year இல்லை 3 to 6 monthஸில் தான் அது என்ன பண்ணும், ஃபிசிக்கல் பாடியில் அஃபெக்ட் ஆகும். ஃபிசிக்கல் பாடி அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பெயின் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே
ஃபிசிக்கலாக வரத்துக்கு முன்னாடியே பண்ணலாம். அப்போ நம்ம எங்கே சரி பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் ரூட் காசு. இங்கே கரெக்ட் பண்ணால எல்லாமே கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆக மொத்தம் நம்ம யார் அப்படின்னா நம்ம ஒரு எனர்ஜி பீயிங். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் எனர்ஜி. இதுதான் வைப்ரேட் ஆகுது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில். இதுதான் எட்டாம் கிளாஸ்லேயே படிச்சது. இப்போ ஃப்ரீக்வன்சியை பற்றி நான் சொல்கிறத விட ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்குது, அது பாருங்கள். ஃப்ரீக்வன்சி எல்லாமே இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அது டேபிளாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த எனி சாலிடு ஆப்ஜெக்ட் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. இப்போ இந்த வீடியோவை அதை வச்சு பாருங்கள். One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ நம்மளுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி 60 to 72 மெகாட்ஸ். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை, நம்ம ஒரு எனர்ஜி பீயிங். அப்போ அந்த எனர்ஜி என்னுடைய ஃப்ரீக்வன்சி என்ன, ஃப்ரீக்வன்சின்றது வேறு ஒன்றும் இல்லை, எத்தனை தடவை அது மேலும் கீழும் போயிட்டு வருது அப்படின்றது மெஷர்மெண்ட்டு தான் ஃப்ரீக்வன்சி. எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட்டு தான் ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறது, அந்த ஸ்பீடை மெஷர் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி. இதில் உடம்புல பாருங்கள், எல்லா பாக்டீரியாஸ், எல்லா பஞ்சபூதங்கள், எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஆப்டிமல் 60 to 72 மெகாட்ஸ். இது 58 குறையும் போது நமக்கு கோல்டு, ஃபீவர் அதெல்லாம் வரும். அதே 42 இருக்கும்போது கேன்சரே வரும். அது கீழே போனால் ஆளே போயிட்ட மாதிரி தான். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொன்னால் நீங்கள் நம்ம நல்லா புரியும். இப்போ உங்களுக்கு விருப்பமான ரேடியோ ஸ்டேஷனில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா அதற்குண்டான ஃப்ரீக்வன்சியை நீங்கள் டியூன் பண்ண கேட்குறீங்க. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சூரியன் எஃப்எம் கேட்கணும் அப்படின்னா 93.5 டியூன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆடியோ வருது. அது எப்படி நடக்குது சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் எஃப்எம் கேட்குறீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஆண்டனா வழியாக வெளியே அந்த என்ன ஆகுதுன்னா சிக்னல் வெளியே போகுது. என்னவா போகுதுன்னாக்கா சிக்னல் வந்து வெளியே ஸ்பேஸுக்கு போகுது. அதே மாதிரி சூரியன் எஃப்எம் அந்த ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமை ரெடி பண்ணிவிட்டு அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்பேஸில். அப்போ நம்ம எமிட் பண்ண அந்த 93.5 சிக்னலு அதை கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி கனெக்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ கேட்கணும். சப்போஸ் அது வேண்டாம், எனக்கு ரேடியோ மிர்ச்சியில் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி 98.3. 98.3 நீங்கள் டியூன் பண்ணோன்னா உடனே டக்குன்னு சேஞ்ச் ஓவர் ஆகி உடனே அது கனெக்ட் ஆகுது. அது எப்படி நடக்குது அப்படின்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் எங்கே இருக்குன்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் நம்மளை சுற்றி தான் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணால் அது மேட்ச் ஆகி வருது. இது சயின்ஸ். இது உங்களுக்கு எல்லாருமே இதை ஒத்துக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே இப்படி தான் நடக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இதே மாதிரி தாங்க நமக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸ், கரியர் எல்லாமே எப்படி இருக்குன்னா எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி. இந்த எனர்ஜி எல்லாமே சிக்னலாக எங்கே இருக்குன்னா உங்களை சுற்றி தான் இருக்குது. இந்த குவாண்டம் ஃபீல்டில், இந்த யூனிவர்ஸில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அது எந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் எமிட் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக மேட்ச் ஆகி தான் உங்கள் வாழ்க்கை நடக்குது. நீங்கள் சரியான நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோடு நீங்கள் சரியாக அலைன்மெண்ட்டு இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை போராட்டம் தான். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன ஆகிட்டோம்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட நம்ம அலைன் ஆகலை.
அலைன்மெண்ட்டு சரியாக இல்லை, கிட்டத்தட்ட தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டோம். இப்போ இதே விலங்குகள் பாருங்கள், அது எல்லாமே வந்து எப்போவுமே நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியோட அலைண்டாக இருக்கிறதுனால தான் அதுக்கு சுனாமி வர்றது கூட அதுக்கு தெரியும். ஆனால் நமக்கு அது கூட தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, விலங்குகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்ணுறது, இதுதான் ஆக்டிவிட்டி. நமக்கு இந்த 3 தவிர நிறைய வேறு என்னென்ன ஆக்டிவிட்டின்னா, பணம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பசங்களை பெற்றுக்கணும், அதுங்களை படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அதுங்களுக்கு அப்படியே கமிட்மெண்ட் நிறைய, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய விருப்பங்கள் எது, தேவை எது, நம்மளுடைய அவசியம் என்ன, விருப்பம் என்னன்றதை பார்க்காம விருப்பத்தெல்லாம் கொண்டாந்து அவசியம் லிஸ்ட்டில் சேர்த்து இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு ஒரு ஆன்சைட்டி டிஸார்டர், ஒரு எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்குவன்சி மிஸ்மேட்ச் ஆகுதுங்க. அப்போது அது ஃப்ரீக்குவன்சி மிஸ்மேட்ச் ஆகிறதால தான் பிரச்சனை நமக்கு வருது. அப்போ இதிலேருந்து சரி பண்ணணும் அப்படின்னாக்கா கரெக்டான ஃப்ரீக்குவன்சியை நம்ம எமிட் பண்ணால், எப்படி ரேடியோவில் வந்து நீங்கள் கரெக்டாக சூரியன் எஃப்எம்னா 93.5 டியூன் பண்ணால் கரெக்டாக எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நமக்கு என்ன வேணும். இல்லை உங்களுக்கு பணமே வேணும்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் எமிட் பண்ணிங்கன்னா, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி வந்து அதாவது எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். நான் அதை பற்றி டீப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 70,000 தாட்டு வருது. Consciousness throws its shadow or its reflection on matter. This is the bioenergetic field, figuratively speaking, which is called prana or life energy. கிட்டத்தட்ட இது எப்படி வருது அப்படின்னா, நம்மளோட ஐம்புலன்களமால ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை பிரெயின் ப்ராசஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட்டு தான் மைண்டு. பாருங்கள், அதுதான் மைண்டு. இந்த மைண்டுன்றது தான் எண்ணங்கள். அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எமோஷன். எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இந்த நெகட்டிவ், அந்த நம்ம பாசிட்டிவோ நெகட்டிவோ, இதுதான் எமோஷன், இதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது. எப்படி? ஒரு சர்டன் ஃப்ரீக்குவன்சியில். அது எங்கே போகுது? யூனிவர்ஸுக்கு நோட்டி போகுது. யூனிவர்ஸில் அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்குவன்சியை அட்ராக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி ஒத்தவை இருக்கும்ன்ற அடிப்படையில் தான் நமக்கு வேலை செய்கிறோம். இதைத்தான் அந்த காலத்தில் சொன்னது எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இது நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, நம்மளுடைய எனர்ஜி, தாட்ஸ், நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் இப்படி வைப்ரேட் ஆகுது. இதை மெஷர் பண்ணுறது தான் ஃப்ரீக்குவன்சி. லோயர் ஃப்ரீக்குவன்சின்னும் போது எப்படி இருக்குது பாருங்கள், அதே ஹை ஃப்ரீக்குவன்சின்னும் போது இப்போ. அப்போ நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும்னா ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும், சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் என்னென்ன, பாசிட்டிவ்னா என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்மளுடைய எண்ண உணர்வுகள் பாசிட்டிவாக இருக்குன்றது என்ன உதாரணம்னா, ஜாய், லவ், பேஷன், enthusiasm, hopefulness, contentment, freedom, empowerment, eagerness, happiness, optimism, belief, positivity. இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா ஒரு பாசிட்டிவான எண்ண உணர்வுகளுக்கு. அதே நெகட்டிவான எண்ண உணர்வுகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன், impatience, worry, rage, jealousy, insecurity, powerlessness, pessimism, irritation, doubt, anger, hatred, guilt. இது எல்லாமே என்னன்னா நெகட்டிவான எண்ண உணர்வுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இது. இப்போது டாக்டர் டேவிட் ஹாக்கின்சன் அப்படின்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, ஒரு ஸ்பிரிச்சுவாலிஸ்ட்டு, ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு, அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய எமோஷன், அதாவது எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். நம்ம எமோஷனை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மெஷர் பண்ணி அதனுடைய, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரீக்குவன்சி தான் அந்த நம்மளுடைய எமோஷன் தான் எனர்ஜி, எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். அது எனர்ஜி தான், அந்த ஃப்ரீக்குவன்சி தான். எப்படி மெஷர் பண்ணுறது? அவர் மெஷர் பண்ண நம்முடைய எண்ண உணர்வுகளை மெஷர் பண்ணும்போது 20லேருந்து 1000 கிட்ட வருதுங்க. இப்போ 20 ஹெர்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஷேம். நம்மளுடைய எண்ண உணர்வுகள் ஷேம், அவமானம், கில்ட்டி ஃபீல் அப்படின்னா 30, அப்பாத்தி, அக்கறையின்மைன்னா 50, கிரீஃப் அப்படின்னா துன்பம் அப்படின்னா 75, பயம் 100, டிசையர் 125, ஏக்கம் அதெல்லாம் 125, ஆங்கர் கோபம், ப்ரைடு 200. இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் பொழுதில் எப்போவுமே நம்மளுடைய சிந்தனைகள் இப்படியே வந்து துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம், நஷ்டம் இப்படியே இருந்தோம்னா
வாழ்க்கையில் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகிறதுன்றது வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும், என்ன பண்ணாலும், குட்டிக்கரணம் போட்டாலும், அங்கே பிரச்சனை பண்ணாலும், கோயிலாக சுற்றினாலும், அன்லெஸ் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் யூ கேன் நாட் கம் அப். அப்போ நீங்கள் எப்படி மாறணும்னா, இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து யூ லவ் டு கோ. இது வந்து லோயர் லெவல் ஃப்ரீக்வன்சி. இதுலேருந்து எங்கே போகணும் அப்படின்னா, நீங்கள் ஹையர் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் 4th டைமென்ஷனுக்கு போகணும். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா, கரேஜ், நியூட்ராலிட்டி, வில்லிங்னஸ், அக்செப்டன்ஸ், இன்னர். இது இப்போ நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறது இல்லை. நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து ரொம்ப சயின்டிஃபிக் கண்டென்ட்டும் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஏன்னா இது வந்து எங்கேயும் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் கிடைக்காது. நான் வந்து 10 வருஷமாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஏன் ஒருத்தனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணி நிறைய படித்து பார்த்து அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரிலாம் நான் எடுக்கலை. இதை நான் யூஸ் பண்ணேன். இதை எனக்கு யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண வச்ச அந்த சக்ஸஸ் மெத்தடாலஜியை தான் அந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். இப்போது ஃப்ரீக்வன்சி ஷேப்ஸ் யுவர் ரியாலிட்டி. இந்த உங்களுடைய ஃப்ரீக்வன்சி தான் உங்களுடைய ரியாலிட்டி. எப்படின்னு பாருங்கள். ஃபியர் பேஸ்டு ஃப்ரீக்வன்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர், ஒரி, டவுட்டு, ஆங்கர், ஜெலசி, இன்செக்யூரிட்டி, ஸ்கேர்சிட்டி. அந்த 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 மேப் ஆஃப் கான்சியஸ் நான் பிரித்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன உணர்வுகளை எப்பவுமே நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணிங்கன்னா, ப்ராப்ளம், ட்ராமா, லேக், கன்ஃப்ளிக்ட், மோர் ஃபியர். அவ்வளோதான், வரவே வராது. ஏன்னா 3rd டைமென்ஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி சர்வைவல் மோடு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் உங்களால் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இஃப் யூ ஆர் இன் திஸ் ஃப்ரீக்வன்சி. இதே இன்னும் எப்போ ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது அப்படின்னா இதுக்கும் வந்து இல்லைங்க வந்துடும். அப்போ நம்ம என்ன இருக்கணும்னா, லவ் பேஸ்டு ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ், ஜாய், பீஸ், கிராட்டிடியூட், கம்பேஷன், ட்ரஸ்ட்டு, அபண்டன்ஸ். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறத விட நீங்கள் நீங்களே சொல்லலாம், ஒன்றுமே இல்லை சார், நான் பயங்கரமான டேலண்ட்டு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஒருத்தன் என் கூட வேலை செய்கிறான், அவனுக்கு தண்டக்கரமாக ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. அப்போ என்னடானா டக்குன்னு மேலே போயிட்டுருக்கான்னா, இங்கே நீங்கள் கடின உழைப்பு, அவன் அங்கத்தில் அவன் என்னன்னாக்கா அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதால அவனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்ராக்ட் பண்ண முடியுது, ஹார்மோனைஸாக இருக்க முடியுது, அபேண்டன்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி உணவில் வந்தால் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், பட் இங்கே வந்தாக்கா அபேண்டன்ஸ் மைண்ட் செட்டு, சப்போர்ட், லவ் எல்லாமே கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்யூஷன் என்னன்னா, சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் யுவர் லைஃப். இப்போ இதே வந்து நம்ம வந்து இந்த லோயர் ஃப்ரீக்வன்சிலே ஏற்கனவே இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சிலே நீங்கள் எமிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஃபியர் பேஸ்டு ஃப்ரீக்வன்சிலே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போது என்னென்னா, உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது, அடின கிளாண்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. அடின கிளாண்டு என்ன பண்ணால் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் சுரத்தை என்ன பண்ணோன்னா, அது உங்கள் உடம்புல இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணலாம். பட் கார்டிசால் வந்து ஷார்ட் டைமுக்கு கார்டிசால் இந்த ஹார்மோன் வந்து நல்லது. இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் நடக்குது, அந்த இடத்துல வந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இமீடியட்டாக இந்த கார்டிசால் ரிலீஸ் ஆகும்போது தான் அந்த இடத்துல விட்டு எஸ்கேப் ஆவீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் பண்ணுவீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு கார்டிசால் இப்போ 24 மணி நேரம் எப்போ பார்த்தாலும் அதே இதுவாக இருந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் வந்து போயிடும். யூ கனாட், ஹெல்த் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். இப்போது இந்த கார்டிசால் ரிலீஸ் ஆகிறதால என்னன்றது டாக்டர் சொல்கிறத கேளுங்க. Do you know what happens in your brain when you are stressed and anxious? Give me 60 seconds. I will show you half. What you are seeing, this pink part, is the emotional control center of your brain. This is a small almond-shaped part. It is called amygdala. When you are in a stressful or emotional moment, this amygdala gets hyperactivated. Your brain goes into a fight, flight, or freeze mode. And at that time, your logical mind shuts down. That is, your prefrontal cortex shuts down. There is a flood of stress hormones in the body. You start reacting and are unable to respond consciously. Friends, this is called neural hijack. And if this pattern keeps repeating again and again, then you start facing issues like overthinking, brain fog, procrastination, and emotional burnout.
ஸோ இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? கார்டிசால். இந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் எக்ஸசிவாக சுரக்க ஆரம்பிக்கும் போது என்ன, இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன், கார்டிசால் எக்ஸஸாக சுரந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னா என்னுடைய டிவைஸ் மூலமாக கண்டுபிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து மார்னிங்கில் ஃப்ரெஷ் ஏர்லி மார்னிங்கில் ஃபாஸ்டிங்கில் என்ன பண்ணோன்னா அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டு கார்டிசால் எந்த அளவு இருக்குன்றது அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது. இந்த கார்டிசால் கிரியேட் ஆகிறதால என்ன ஆகுது அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் போயிடும். அதாவது உங்களால் லாஜிக்கல் பிரெயின் ஷட் டவுன் ஆகிடும். அதுதான் டாக்டர் சொல்கிறார், லாஜிக்கல் பிரெயின் ஷட் டவுன் ஆகிடும். லாஜிக்கல் பிரெயின் ஷட் டவுன் ஆச்சுன்னா பட் எமோஷனல் சென்டர் ஒன்று என்னன்னா அமிக்டாலான்னு இருக்குது. அது என்ன பண்ணனா அது ஒரு சில அது வந்து ஒன்று ஃபைட்டு இல்லை ஃப்ளைட்டு இல்லை ஃப்ரீஸ் இந்த மூடில் தான் வேலை செய்யும். டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ணாது. அப்போ எடுத்தங்க கவுத்தன்னு பண்ணும்போது நமக்கு ஃபைலர்ஸ் நிறைய வருது. அது இல்லாமல் எக்ஸசிவ் கார்டிசால் உடம்பு பிரச்சனை வருது. இப்போ பாருங்கள், எக்ஸசிவ் வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியர் வரதுக்கும் வாய்ப்பு தான். நிறைய பேர் பிஸ்னஸை ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்களா, முடிவெடுக்க முடியாமல். முடிவெடுக்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா பிகாஸ் கார்டிசால் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, இங்கே பாருங்கள். அப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா அந்த பாசிட்டிவாக நீங்கள் இருக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து பாசிட்டிவான உணர்வுகள் இருக்கும்போது அப்போ அது என்ன சுரக்குது அப்படின்னா அது இட் ஜெனரேட்ஸ் ஹாப்பி கெமிக்கல். ஹாப்பி கெமிக்கல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ், அதாவது டோபாமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்ஃபின். ஆனால் இது சுரக்காமல் நெகட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன ஆகும்னா கார்டிசால் சுரக்கும். கார்டிசால் சுரக்கும் போது நம்மளுடைய ஹார்ட் எனர்ஜி பாருங்கள் சுருங்கி இருக்குது. அதாவது பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் உண்டு. பிரெயின் ஹார்ட் கோஹரன்ஸ். ஹார்ட் வந்து 5000 டைம்ஸ் பவர்ஃபுல் தேன் பிரெயின். அப்போது நமக்கு என்ன பண்ணுறோம், தாட்டை நம்ம அனுப்புகிறோம், பட் ரிசீவிங் மோடு இல்லை. ரிசீவிங் வந்து சிக்னல் வீக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா சிக்னல் வீக்காக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த இடத்துல சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஸ்ட்ரென்த் இருக்கோ, அங்கே போய்ட்டு வேணால் டவுன்லோட் ஆகணும். அதை மாதிரி உங்கள் சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹாப்பி கெமிக்கல்ஸை க்ரியேட் பண்ணோம். இந்த ஹாப்பி கெமிக்கல்ஸு டோபாமைன்ன்றது எப்போ சுரக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணால் அதனால் ஏற்படுற சந்தோஷத்தினால டோபாமைன் கிரியேட் ஆகும். இன்னொன்று இப்போ ஆக்சிடோசன்றது லவ் எனர்ஜி, ஹக் பண்ணுறது. ஒரு இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பசங்களோட ஜாலியாக இருக்குது, இப்போ குழந்தைங்களோட இப்போ க்ளோஸாக இருக்குது, அந்த டைமில் லவ் எனர்ஜி மூலமாக ஆக்சிடோசன் சுரக்கும். அடுத்தது செரட்டோனியன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை 4 பேர் பாராட்டும் போது அப்போ நீங்கள் பூரிப்படைகிறீங்களே, அப்போ செரட்டோனியன் ஜென்ரேட் ஆகும். என்டோஃபின்ன்றது நல்ல ஜாலியாக சிரித்து குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கீங்க ஃபேமிலியில் அப்படின்னா என்டோஃபின் கிரியேட் ஆகும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் மூட் அவுட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருந்தால் என்ன சுரக்கும் அப்படின்னா கார்டிசால் தான் சுரக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் என்ன குட்டிகள் நினச்சாலும் உங்களால் எதையும் அட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் எனர்ஜி பாருங்கள் எந்த அளவுக்கு வீழ்வடைஞ்சிருக்கு. ஏன்னா இதுதான் ரிசீவிங் மோட். பட் நீங்கள் சர்வைவரில் மோடில் இருந்தால் எதுவும் நடக்காது. ஆனால் ரிசீவ் மோடுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் என்ன நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அதுக்கு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் காந்தமாக மாறணும். உதாரணத்துக்கு ஒரு இரும்பை பாருங்கள், அதை மேக்னடைஸ் பண்ணால் சுற்றி உள்ள இரும்பெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் காந்தம் ஆகணும்னா அன்பே சிவம், வேறு ஒன்றும் கிடையாது. லவ் எனர்ஜியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் அட்ராக்ட் வாட் எவர் யூ வாண்ட். பட் எல்லோரும் சொல்லுவாங்க உனக்கு என்ன விடன்னு நினைக்கிறோம் அதை பிரபஞ்சத்தை கேளு, கண்டிப்பாக கொடுக்கணும். சத்தியமாக சொல்கிற பிரபஞ்சத்தை நீங்கள் அது கொடு இது கொடுன்னா கொடுக்காது. ஏன்னா அதுக்கு உங்கள் லாங்குவேஜ் புரியாது. இட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி என்ன அப்படின்னா வாட் யூ வைப்ரேட் இட் வைப்ரேட்ஸ். நீங்கள் நெகட்டிவாக வைப்ரேட் பண்ணால் நெகட்டிவ் வில் கம். உடனே அது பார்த்து ஐயோ இவர் நல்லவர் வல்லவர், இவர் ஏன் இப்படி நினைக்கிறாரு, நம்ம ஒன்றா போய் கரெக்ட் பண்ணலாம். அந்த கரெக்ட் பண்ணுற வேலைலாம் அது கிடையாது. அதனுடைய ரூல் என்னென்னா நீங்கள் என்ன எமிட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன வைப்ரேட் பண்ணீங்களோ இட் வைப்ரேட்ஸ், தட்ஸ் ஆல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும், பணமே வேணும், பணம் வந்து அர்ஜென்ட்டாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணும், ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, இந்த டைமில் வேணும் அப்படின்னும் போது உங்களுக்கு பணம் இல்லை. இப்போ நீங்கள் பணம் இல்லை, என்கிட்ட எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது 1 லட்சம், எனக்கு பணம் இல்லை, பிரபஞ்சமே எப்படியாவது எனக்கு ஏற்பாடு பண்ணேன்னா நடக்காது. ஆனால் எப்படி பண்ணால் உங்களுக்கு 1 லட்சம் வரும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வாண்டிங் அப்படின்னும் போதே அங்கே லேக்கிங் ஆகிடுது. உங்களுக்கு தேவைன்னும் போது அது உங்கள்கிட்ட இல்லை, அதுதான் கேட்குறீங்க. இல்லை உங்கள்கிட்ட இல்லை, அது கிடைக்காது.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பில்டப் பண்ணணும், இருக்கிற மாதிரி நடிக்கணும். எப்படின்னா 1,00,000 ரூபாய் பணம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் உண்மையிலேயே ரியாலிட்டியில் பணம் இல்லைன்னா கூட அந்த 1,00,000 ரூபாய் பணம் உங்கள்கிட்ட இருந்தால் எந்த மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்திங்களோ அந்த மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு அப்போ நானே சொல்லுவேன், ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு யூனிவர்ஸ் தட் ஐ ஆம் அச்சீவிங் ₹1 lakh ஸோ பீரியடில் போனில் இப்போவே உடனே மீறிட்டு அது என்னன்றது கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னதுன்னா நீங்கள் உங்களுடைய வைப்ரேஷன் என்ன இருக்குது, நீங்கள் 1,00,000 கிடச்சிட்டா அந்த கமிட்மெண்ட்டு முடிஞ்சிட்டா அதனால் ஏற்படுற சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது வந்துடுது. அவ்வளோதாங்க, இப்படி தாங்க நடக்குது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எது வேணுமோ அது முதல்லையே அட்வான்ஸாக வந்த மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் வீடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, அந்த இடத்துல வீடு எப்படி இதை உள்ளே நுழைஞ்சவொடனே கார் பார்க்கிங் இருக்கணும், பட் உள்ளே ஹால் எப்படி இருக்கணும், பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்கணும், இல்லை 3 பெட்ரூம் இருக்கணும், இல்லை கிச்சன் இங்கே இருக்கணும், இந்த மாதிரி வேரியஸ் எல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் இன்ஜினியர் கூப்பிட்டு எனக்கு இது மாதிரி வேணும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியர் அதெல்லாம் பிளான் பண்ணிவிடுவார். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி நம்ம வீடு வெளியிருந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க. அப்போ இன்ஜினியரும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் போட்டு ஒரு டிராயிங் கொடுப்பார். அந்த டிராயிங்கை பார்த்து வீடே உங்களுக்கு காட்டுவார். பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே பிரமிப்பாடு, ஆமாம் இதை தான் நான் மனசில் நினச்சிருந்தேன், அதே மாதிரி வரைஞ்சிட்டீங்க. கட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீடு அது எப்படியே இருக்கும். அப்போ என்னன்னா இது எது உங்களுக்கு வேணும்னு நினச்சி முதல்லையே நீங்கள் கற்பனையில் இருந்துக்கிறதால அது உங்களுக்கு கிடச்சிது. அதுக்கான இது எதுவுமே இல்லாமல் எனக்கு கட்டணும் எப்படியாவது கட்டுவேன் சத்தியமாக கட்ட முடியாது. இது நாட் ஓன்லி பில்டிங், நாட் ஓன்லி மணி, ஈவன் ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் இஸ் தேர். இப்போ எல்லாமே பாருங்கள், ஃப்ரம் தாட் டு எனர்ஜி டு மேட்டர். தாட்லேருந்து தாட்டு தான் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், தாட்டு தான் எனர்ஜி ஆகுது, எனர்ஜி தான் பொருளாக, அதுதான் சீக்கிரட்டில் பார்த்துருப்பீங்க, எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம் சார் அதெல்லாம் கரெக்டு சார், இருந்தாலும் ஒரு சில ஃபேக்டர் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. என்னென்னு டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சில ஃபேக்டர், எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி, ஜென்ரல் ப்ரொடக்ஷன் வெளியிருந்து வர டாக்ஸிக் லோடு, ஜியோபதின்றது வாஸ்து, அந்த மாதிரி இன்னொன்று பிளானட்டோட ரேடியேஷனு, இன்னொன்று உங்கள் செல் ஹார்மோனி, உங்களுடைய மன உளைச்சல், தூக்கமின்மை, உங்களுடைய சட்டில் எனர்ஜி, இதெல்லாமே என்ன பண்ணுன்னா உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை, ஏன்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் தான் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சியை காலி பண்ணுற மாதிரி இவங்க 8 பேர் இருக்காங்க இன்டர்னலாக பண்ணட்டும். இதையும் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பட் என்னுடைய டிவைஸ் மூலமாக உங்களுக்கு இந்த 8மே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இப்போ அப்போவே சொல்லிட்டாரு, இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இந்த ஃப்ரீக்வன்சி லோயராக இருக்கிறத ஹையர் ஃப்ரீக்வன்சியாக மாற்றணுன்னா என்னெல்லாம் பண்ணால் மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். உங்களுக்கு எது நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் சே தேங்க்ஸ். இப்போ ஏதாவது ஒரு வேலை ஆகணும் சார் அட்வான்ஸ் தேங்க்ஸான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ லவ் டு தேங்க். அப்போது டெய்லி என்ன பண்ணணும், யூ லவ் டு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். வென் யூ ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் யுவர் ஃப்ரீக்வன்சி பிகம் எலிவேட்டட் ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சியில் போகும். ரெண்டாவது, சூஸ் ஃபர்கிவ்னஸ் ஓவர் ரெசென்ட்மெண்ட். யார் மூலமாக யாருக்கிட்டையாவது உங்களுக்கு வெறுப்பு, அது உங்களுக்கு ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வெறுப்பான மனநிலைமை இருக்கீங்கன்னா, உங்களை வெறுப்பேற்றிட்டாங்க, உங்களை பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மன்னிப்போம், ஃபர்கிவ்னஸ். அப்படி ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும்போது என்ன, அதை உள்ளே வச்சுருந்தா என்ன ஆகும்னாக்கா ஹேட்ரேட் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு லோயர் ஃப்ரீக்வன்சி போயிடும். அப்புறம் உங்கள் சிக்னல் வீக் ஆகிடும். வேறு ஒன்று இது ஞாபகம் வச்சுங்க, லோயராக இருந்தால் சிக்னல் வீக் ஆகிடும். சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கும். சிக்னல் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். ஹையாக இருந்தால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ரேடியோ மாதிரி தான், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா வராது, என்ன தான் டியூன் பண்ணாலும் அந்த பேண்ட் வித்துக்குள்ளே தான் வருது, இல்லை அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி மெடிடேட் அண்ட் ப்ரே டெய்லி. மெடிடேட் அப்படி ஒன்றும் இல்லை, மெடிடேஷன்றது பெரிய கம்ப சுத்தம்லாம் ஒன்று. அப்படி உட்காந்துட்டு சேரில் உட்காருங்க, தரையில் உட்காருங்க, எங்கே வேணால் உட்காருங்க, உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டுமே கவனிங்க. எப்படி மூச்சு வெளியே போகுது, எப்படி உள்ளே வருது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. நீங்கள் பீட்டாவில் ஆல்ஃபாவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் கனெக்டட் டு யூனிவர்ஸ். அப்போது அவங்க இன்னும் சொல்ல போனால் யூ ஆர் கனெக்டட் டு உங்களுடைய ஆழ் மனசு கனெக்ட் ஆகும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்போ கூட நீங்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லக்கூடாது. எது வேணும்னு நினச்சிங்களோ அது உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்ததுக்கு யூ லவ் டு சே தேங்க்ஸ். அது அந்த மெடிடேஷன் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்பீக் வித் கைண்ட்னஸ் அண்டு ஆனஸ்டி.
நீங்கள் மற்றவங்களோட ஏதாவது நீங்கள் அப்படி வரணும், நான் இப்படி கோல், நான் இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னா உங்களுக்கு பிடிச்சமான பரிச்சித்தமான ஆளுகிட்ட, பொறாமை இல்லாத ஆளுகிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொறாமையான ஆளுகிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்கும். 5வது பார்த்தீங்கன்னா சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் அப்லிஃப்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். எப்போவுமே நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இல்லாமல் உங்களை சுற்றி நல்லதாகவே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கும், இல்லைன்னா அவே ஃப்ரம் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். அதுக்கப்புறம் ஹையர் கான்ஷியஸ் இன்னும் போனோம் அப்படின்னா உங்களுக்கு பக்தி இருக்குன்னா நீங்கள் கோயிலுக்கு போங்க. ஆனால் கோயிலில் போய் சாமிக்கிட்ட போய் எனக்கு அதை கூட இது கிடைக்குன்னா சத்தியமாக எதுவும் கிடைக்காது. பட் அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ்ஸிங்ஸ் தான் கிடைக்கும், அருள் தான் கிடைக்கும், பொருள் கிடைக்காது. பொருள் வேணும்னா அங்கே சுண்டல் தான் கிடைக்கும். பட் அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லாமல் எனர்ஜி கிடைக்கும். அதனால் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்கோ போகலாம். ஆனால் பொருள் கேட்டு போனீங்கன்னா சத்தியமாக கிடைக்காது. இது அனுபவம், நான் இப்போ கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, நான் பார்த்துருக்கேன். அடுத்தது பிரச்சனைகளோட இப்போது என்ன 3 ஸ்டெப் ஃபார்முலா, ஒரு சில ஃப்ரீக்குவன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 ஆடிட் யுவர் தாட்ஸ். இப்போ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் தாட்டை வந்து ஆடிட் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புத்தர் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்வையாளராக பார்க்கணும். எப்படி, இப்போ யாராவது பேசினா நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களா, அவன் என்ன பேசுகிறான், எப்படி பேசுகிறான், என்ன பண்ணுறான் அப்படி பார்க்குறீங்களா? அதை மாதிரி நீங்கள் பேசும்போதே உள்ளுக்குள்ளே உங்களை யூ லவ் டு அப்சர்வ், உங்களை வந்து நீங்கள் ஒரு பார்வையாளராக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த தாட்டு பாசிட்டிவ் வந்தால் ஓகே, நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணணும், இமீடியட்லி யூ லவ் டு ஷிஃப்ட். எப்படி ஷிஃப்ட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் ஐடியா. இதை தான் புத்தர் என்ன சொன்னார், சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன் சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொன்னார். அதே வள்ளுவர் என்ன சொன்னார் அப்படின்னா, துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். அப்போ நீங்கள் வந்து ஏதாவது பேசும்போது நெகட்டிவான தாட்டு வெளியே வருதுன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். எப்படி, இப்போ ஒரு டிவியில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, ஒரு பாட்டே பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டிவியை உடைக்க மாட்டீங்க, இல்லை டிவியை ஆஃப் பண்ண மாட்டீங்க. கையில் ரிமோட் இருக்குது, டக்குன்னு ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் உங்கள்கிட்ட டக்குன்னு வேறு சேனலை மாற்றுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி ரிமோட்டில் மாற்றுங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணனா நோட் பண்ணி வச்சிங்க. நெகட்டிவான ஒரு தாட்டு வருதுன்னா 90 செகண்டுக்குள்ளே வேறு மாற்றிடுங்க. 1.5 நிமிஷத்துக்குள்ளே அது மாற்றிடுங்க. காலையில் ஒரு பிரச்சனை, தூங்கி எழுந்தவுடனே ஒரு பிரச்சனை மைண்டில் வருது அப்படின்னா அதை பற்றியே தொடர்ந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சின்னா அன்றைக்கி நாள் அவ்வளோதான், போச்சு, இந்த டே வேஸ்ட். அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஏன்னா யூ ஸ்டார்ட் வித் அ டே லைக் தட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெகட்டிவான தாட் வரும்போது அது 90 செகண்ட்ஸுக்கு மேலே போகாமல் கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும், மடம் மாற்றணும். எப்படி பண்ணணும், நீங்கள் உடனே வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா, இல்லை கொஞ்சம் வாக் பண்ண ஆரம்பிங்க, இல்லை அதுக்காக மெடிடேஷன் உட்காராதீங்க. மெடிடேஷன் பிரச்சனை இருக்கும்போது மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா அந்த ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு போங்க. இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் ஒன்று ஏதாவது இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு தருணம் வந்திருக்கும். அது என்னன்றதை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வரும்போது அதை அப்படி பாருங்கள், மனசுக்குள்ளே பாருங்கள். பார்த்தோன்னே டக்குன்னு மூடு மாறிடும். அது என்ன ஒன்றா இருக்கலாம், அது எப்படி ஒன்றா இருக்கலாம், அதை பாருங்கள். ஸோ இந்த ஐடியாவை பாருங்கள். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்டு. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது என்ன அப்படின்னா தட் இஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, மொபைலுக்கு எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, ஐஃபோனுக்கு எப்படி iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, அதை மாதிரி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பிலீஃப்ஸு, வேல்யூஸு, நாலேஜு, ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்கும். அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுன்னா ஒரு பேட்டர்னை உருவாக்கும். அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் உங்கள் லைஃப் நடக்கும். ஏன்னா அந்த உருவாக்கின அந்த பேட்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னா இட் ரெஃப்ளெக்ட்ஸ் இன் யுவர் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஆஸ் எ ஃப்ரீக்வன்சி. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி. இப்போ ரேடியோ வந்து நீங்கள் ஆன் பண்ணோன்னா பை டிஃபால்ட்டாக எந்த ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி பாட்டு கேட்கும். அதை மாதிரி ஆட்டோ பைலட் உங்கள் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் என்ன ஃப்ரீக்வன்சி வச்சிங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி உங்களை வச்சு செய்யும். நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ், பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாற்ற வேண்டியது எங்கே அப்படின்னா முதல்ல இனிமே வர தாட்டை வந்து நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவாக மாற்றணும். அப்படி ஏற்கனவே இருக்கிற குப்பையை நம்ம என்ன பண்ணணும், அதை சரி பண்ணுறதுக்கு வி லவ் டு பேட்டர்னாக மாற்றணும். அப்போ அந்த பேட்டர்னை மாற்றத்துக்கு ஒரு நாளில் பண்ண முடியுமா? கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 21 நாள் ஒரு வேறு புது பேட்டர்னுக்கு நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் லைஃபை மாறிடும். இதுக்கு நான் ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் வந்து டயபெட்டிஸ்
இப்போ டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன அதிகமாக கார்போ எடுத்துக்கிறீங்க, ஏன்னா காலையில் நம்மளுடைய உணவு பழக்கம் எப்படி, காலையில் இட்லி தோசை பூரி இந்த மாதிரி, மத்தியானம் ரைஸு, நைட்டு வெறும் சப்பாத்தி, இப்படி தான். ஆனால் இதெல்லாம் 3மே கார்போ. அப்போது அவங்க அட்வைஸ் பண்ணது என்ன, கார்போவை குறைங்கன்னு சொன்னாங்க. நான் எப்படி குறைக்கிறது அப்படின்னும் போது காலையில் காய்கறி முட்டை, நைட்டும் அதே மாதிரி வேறு அந்த மாதிரி கார்போ இல்லாத ரைஸ் இல்லாத ஐட்டங்களாக சாப்பிட ஆரம்பித்தேன். காலையிலையும் ஈவினிங்கும். மத்தியானம் மட்டும் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் ஸ்வீட்டு வந்து எப்பவுமே ஸ்வீட்டு சாப்பிட்ருவேன். அப்போ நிறைய ஸ்வீட்டை நான் கட்டுப்படுத்த மாட்டேன். வீட்டில் இருக்கேன்னா தேடி எங்கே பார்த்துக்கிட்டோம் ஸ்வீட்டு சாப்பிடணும் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் வேறு வழி இல்லை, டயபெட்டிஸ் தான் இருந்தாலும் சாப்பிட விரும்ப முடியாது. நான் என்ன பண்ணேன்னா 21 நாள் இந்த ஒரு பண்ணி பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம், அந்த பேட்டர்ன் எப்படி மாறுதுன்றதை நானே ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்றதால நான் என்ன பண்ணேன், டே 1லேருந்து மத்தியானம் மட்டும்தான் ரைஸ், ஸ்வீட்டு சாப்பிடவே இல்லை. இதை கண்டினியூஸாக ஒரு மாதம் பண்ண பிறகு பார்த்தா ஸ்வீட்டு என் பக்கத்துலேயே கொண்டாந்து யாராவது வச்சாலும் சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரல. இந்த இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் வரல. அப்போ என்னன்னா, நான் புது பேட்டர்னுக்கு நான் அப்டேட் ஆனதால், என்னை அப்கிரேட் பண்ணதால், எப்படி கம்ப்யூட்டரில் கூட பாருங்கள் விண்டோஸ் வந்தது ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1, ஆனால் இப்போ வெர்ஷன் 11. ஆனால் நம்மளுடைய சப்கான்ஷியஸை அப்கிரேடே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டுருப்போம். அப்போ அதை நான் என்ன பண்ணேன், நான் அப்கிரேட் பண்ணி புது பேட்டர்னை உருவாக்கணுன்னே இப்போ பழைய பேட்டர்ன் வந்து போயிடுச்சு. புது பேட்டர்ன் பிரகாரம் தான் எனக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன ஆகுது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. இதை நான் ரீசெண்டாக நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். பட் நாட் ஓன்லி ஃபார் திஸ், ஈவன் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட்டு இல்லை ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணு. 3வது என்ன பண்ணணும்னா, யூ லவ் டு டியூன். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே இருக்கு இல்லையா, பயோலஜி, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம டியூன் பண்ணலாம். இதுதான் வந்து உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தடு, ஸ்டேட் பண்ணது தான். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து சார் நான் என்ன தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல சார், கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆஸ் எ மென்டார் யூ கேன் கம் டு மீ. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அசஸ்மெண்ட்டு, உங்கள் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் உங்கள் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங்கில் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ யாரெல்லாம் நீங்கள் நான் ஒரு லிங்கை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் சப்கான்ஷியஸில் என்ன பிளாக்கேஜ் இருக்குன்றதை நானே உங்களுக்கு ரிப்போர்ட்டாகவே கொடுக்குறேன். சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் மைண்ட் செட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் பிஸ்னஸ் அண்ட் வெல்த் கோச், உங்கள் பிஸ்னஸோ வெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அது என்ன பண்ணால் சரியாகுன்றது எல்லாமே. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் பிளான்ஸ் ஃபார் 1 month என்னன்றது உங்களுக்கு நான் வந்து இதை மாதிரி ஒரு கைடன்ஸு கொடுத்து உங்களுக்கு ஒரு மென்டாரி சப்போர்ட் எதுக்கு வேணும் அப்படின்னா, நான் இப்போது ஒரு நாள் வர வச்சு உங்களுக்கு எல்லாமே இப்போவே நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு சில ஃபார்முலாலாம் பார்த்துட்டீங்க, நாளையிலேருந்து இந்த ஃபார்முலா நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வராது. என்ன காரணம் அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 நாள் பண்ணுவீங்க, இந்த ஜிம்முக்கு பணம் கட்டு போகாமல அதை மாதிரி என்ன பண்ணுன்னா அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஏன்னா உங்களுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லை. அப்போ அந்த டிரைவிங் ஃபோர்ஸாக ஒரு மென்டாராக இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக பண்ணலாம். பட் இதுதான் நம்ம என்ன பண்ண போனால், அப்கிரேட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வித் நியூ பேட்டர்ன், அதாவது நியூ வெர்ஷன். ஏற்கனவே இருக்கிற ஓல்டு வெர்ஷன் இப்போ வந்து நீங்கள் நியூ வெர்ஷனாக மாறினா நீங்கள் ஜெயிக்கலாம். Your frequency isn't controlled by your. இப்போது புதுசாக ஒரு பேட்டர்னுக்கு மாறும்பொழுது நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள். என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னுக்கு அடாப்ட் ஆகி அதுதான் சரியானது, அதுதான் ஃபெமிலியரானது அப்படின்னு அதை எடுத்து போவோம். நீங்கள் திடுதிப்புன்னு புதுசாக ஒரு பேட்டர்னை உள்ளே புகுத்தும் போது என்ன பண்ணனா, அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணாது. என்ன சொல்லும் அப்படின்னா, ஐயோ இது என்ன, அது அன்ஃபெமிலியராக இருக்குது, இது என்ன புதுசாக இருக்குது, இது நமக்கு. ஏன்னா நர்வஸ் சிஸ்டத்துடைய வேலை என்ன அப்படின்னா, உங்களை சேஃப்டியாக வச்சுக்கிறது தான் அதனுடைய வேலையை தவிர உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது அதனுடைய வேலை இல்லை. இந்த வீடியோ பாருங்கள், புரியும் உங்களுக்கு. Mind, it's controlled by your nervous system, and your nervous system has one job: keep you safe, not happy, not abundant, not successful, safe. And safe to your nervous system means familiar, even if familiar is painful. If you grew up in scarcity, your nervous system learned that scarcity is safe, it's familiar, it's home. So now, when you try to embody abundance, your nervous system freaks out. This isn't safe, this isn't familiar, and it pulls you back. You get money, and your nervous system says, danger, unfamiliar, so you spend it.
to return to the familiar state of scarcity, not because it hates you, but because it's trying to keep you safe. And to your nervous system, safe equals familiar. You can think abundant thoughts, you can feel abundant emotions, but if your nervous system isn't regulated for abundance, you'll sabotage it every time, because your nervous system will pull you back to what it knows. ஸோ நீங்கள் என்ன டக்கரடிச்சாலும் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதுக்கு ஏன்னா அது வந்து உங்களை சேஃபாக வச்சுன்னு தான் பார்க்கும். புதுசாக ஒரு சிஸ்டம் வந்தால் பண்ணாது. ஆனால் அதையே வேறு மாதிரி மெத்தடில் பண்ணோம்னா அது அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் ஹிடன் சப்கான்ஷியஸ் பிளாக்ஸ். என்னுடைய ஃப்ரீக்குவன்சி மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹிடன் சப்கான்ஷியஸ் பிளாக் என்னன்றதை கண்டுபிடிப்பேன். ரெண்டாவது, உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்ன வந்து உங்களுக்கு எது தடையாக இருக்குது, தடைக்கெல்லாம் என்ன இருக்குன்றதும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எனர்ஜைஸ் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. அதுக்கப்புறம் குவான்டிஃபை யுவர் ப்ராக்ரஸ் த்ரூ அசஸ்மெண்ட்டு மூலமாக உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான அசஸ்மெண்ட் பண்ணலாம். அன்லாக் யுவர் பொட்டன்ஷியல். எல்லாருக்குமே எவ்ரி ஒன் ஹஸ் காட் தேர் ஓன் பொட்டன்ஷியல். பட் அந்த பொட்டன்ஷியல் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எலிவேட் யுவர் ஹேபிட்ஸ் அண்ட் மைண்ட் செட். ஹேபிட் தான், ஏன்னா கண்டினியூஸ் ஹேபிட் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். அதாவது மைண்ட் செட்டை மாற்ற முடியும். சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணது தட் இஸ் அ ஹேபிட். ரெகுலராக ஒரு ஹேபிட் நான் கொண்டு வந்து பாருங்கள், ஒரு ஃபுட் ஹேபிட். அந்த ஹேபிட்டை ரெகுலராக நான் இப்போ 1 month நான் கண்டினியூ பண்ணோன்னே வந்து இட் பிகம்ஸ் நியூ பேட்டர்ன். என்னை நர்வஸ் சிஸ்டம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓல்டு பேட்டர்னுக்கு நான் போவே இல்லை, போகவும் முடியாது. அப்படி ஓல்டு பேட்டர்ன் நான் போனாக்கா மறுபடியும் நான் வந்து இந்த 21 நாள் நான் பண்ணணும், டெய்லி இதெல்லாம் பண்ணால் தான் அது என்னோடய பிரெயினில் போய் என்னுடைய நியூரல் நெட்ஒர்க்கில் போய் அது போய் ஸ்டோர் ஆகும் புதுசாக. அந்த பேட்டர்னில் நான் போவேன். ஸோ நேவிகேட் சேலஞ்சஸ் வித் கான்ஃபிடன்ஸ். அப்புறம் கிரியேட் லாஸ்டிங் சக்ஸஸ் யுவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் லைஃப். ஸோ ஃப்ரீக்குவன்சியே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா பிரகாரம் உங்களை ஜெயிக்க வைக்கலாம். பட் இதுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு வந்து ஐ எம் யூஸிங் வேரியஸ் டூல்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா DMITன்னு இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, பிறக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டேலண்ட்டு இருக்குது. நிறைய பேர் தன்னுடைய நேச்சுரல் டேலண்ட் என்னன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று படிக்கிறது, அப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது, ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணுறது. உண்மையிலே அதுக்கு நமக்கு செட் ஆகாமல் அந்த கேரியர் சூட்டபிலிட்டி பார்க்குறதில்ல. அதுக்கு யாருக்காவது தேவைப்படுறதா இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, உண்மையிலே அவங்களுக்கு ஒரு டவுட்டு, சார் நான் பண்ணுறது கரெக்ட் தானா அப்படின்னு. இப்போ நானே எனக்கு டவுட்டு, நான் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு, ஆண்டர்ப்ரனர், மார்க்கெட்டிங், சேல்ஸு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இருந்துட்டு ட்ரைனிங்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு நான் அந்த லைஃப் சயின்ஸ் இதை பற்றி பண்ணும்போது இதுதான் ஏன் இதை பண்ணுறேன், உண்மையிலே எனக்கு எது எனக்கு எது எனக்கு சரி சாதகமாக இருக்குது, எந்த ஃபீல்டு எனக்கு சாதகமானது, என்னுடைய கரியர் தான் என்ன, நான் மாற்றி போகக்கூடாது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் எப்படி பண்ணேன்னா, 10 விரலில் இருக்கிற ரேகையை ஸ்கேன் பண்ணி, ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி, அது மூலமாக அனலைஸ் பண்ணி நான் எந்த கேரியர், என்னுடைய நேச்சுரல் எபிலிட்டி என்ன, என்னுடைய EQ லெவல் எப்படி இருக்குது, IQ லெவல் எப்படி இருக்குது, CQ லெவல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் AQ லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, நான் விஷுவல் டைப்பா, ஆடிட்டரி டைப்பா, கனெஸ்தட்டிக் டைப்பா, அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணும்போது சக்ஸஸ் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பயோவெல் எனர்ஜி ஸ்கேன்றது இட் இஸ் கிரில்லியன் கான்செப்ட். இது வந்து உங்கள் 10 விரலில் இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு, எனர்ஜி சென்டர்ஸு, நர்வஸ் சிஸ்டம், உங்களுடைய ஸ்பைனல் கார்டு, உங்களுடைய சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், இது எல்லாமே இதை பண்ணலாம். அடுத்த 3வது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மென்டல் அண்ட் எமோஷனல் லெவலில் இதை ஸ்கேன் பண்ணலாம். இது எல்லாருக்குமே பண்ணலாம். யாருக்கெல்லாம் பண்ணால் பெரிய ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ் ஓனர்ஸ். அப்போது என்னென்னா, நீங்கள் உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்வீங்க, ஆனால் உங்களுடைய மைண்டு, பாடி, எனர்ஜி என்ன சொல்லுதுன்னு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணுறது தான் அந்த அசஸ்மெண்ட் பிரகாரம் டியூன் பண்ணுறது. இதுதான் DMIT. அனைவருக்கும் ஒரு டைம் இல்லை இது கிட்டத்தட்ட 2018 ஐ ஹவ் பீன் யூஸிங். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இப்போ 6000 பேருக்கு மேலே ஸ்கேன் பண்ணிட்டேன். இது வந்து 2020 யூஸ் பண்ணுறேன். 1000 பேருக்கு மேலே அவங்களுடைய மென்டல் அண்ட் எமோஷ்னலில் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். அப்போது சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான். அதாவது மரம் கூட பாருங்கள், மரம் ரீப்ரோக்ராம் பண்ணுது. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையுதிர் காலம்னு வருது. என்ன அதில் இருக்கிற எல்லா பழைய இலையெல்லாம் உதுத்துது இது மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வருது. எதுக்கு? புதுப்பிக்குது. ஆனால் நம்ம என்னைக்காவது நம்மளுடைய தாட்டை புதுப்பிக்கிறோமா? அதே ஓல்டு தாட்டு, அதே ஓல்டுலேயே இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம்? ஆனால் நேச்சுரல் கிட்ட நிறைய நேச்சுரல் கிட்ட மட்டும் இல்லை, நேச்சுரல் அனிமல்ஸ் கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம். மேனேஜ்மெண்ட்டே கற்றுக்கலாம் அதுக்கிட்டேருந்து. அப்போ நம்ம நேச்சுரல் பாருங்கள், அதுக்கு பாரி நம்ம இருக்குமானா நம்ம இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த சப்கான்ஷியஸை நம்ம எப்படி டியூன் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். சப்கான்ஷியஸ் எப்படி பேட்டர்னை மாற்றுறது.
இப்போ சொல்லி இப்போது ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றிட்டான், இதில் ஒரு ரெட்டு இங்கை போட்டால் தண்ணி ஃபுல்லாக ரெட் ஆகிடும். ஆனால் ரெட்டு வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரெட்டு எப்படியும் எடுக்க முடியாது. ஆனால் நான் பாருங்கள், நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தாங்க நம்மளுடைய சப்கான்ஷியஸில் நெகட்டிவ் பேட்டர்ன் இருந்தால் அதை டெய்லி நம்ம டியூன் பண்ணுறது மூலமாக கைடன்ஸ் மூலமாக ஃபாலோ பண்ணும்போது புது தாட்டை உள்ளே கொண்டு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் நியூ பேட்டர்னை உருவாக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை, இதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு எல்லா விஷயம் தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் எல்லாருக்கும். ஆனால் இருந்தாலும் ஏன் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா, ஒன்று ஒத்தி போடுறது, ப்ரோக்ராஸ்டினேஷன். இன்னொன்று டிசிஷன் மேக்கிங் கிடையாது, புவர் டிசிஷன் மேக்கிங். இன்னொன்று லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் இல்லையா, ஜிம்முக்கு பணம் கட்டு போகாத மாதிரி தான். இன்னொன்று லிமிட்டிங் பிலீஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபோக்கஸ் சரியில்லை. இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஃபேமிலிக்கு பார்க்குறோம், இதை பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சோசியல் மீடியாவில் போயிட்டு ஃபேஸ்புக்கு போய் நேரம். நீங்களே என்ன பண்ணுங்க, உங்கள் மொபைல் ஃபோனில் போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு வெல்பீயிங்னு ஒரு செட்டிங்கில் போங்க. அப்படியே டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ இவ்வளோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோசியல் இதுலேயே நம்ம இல்லை மற்ற விஷயங்கள் வேறு விஷயங்களில் அப்போ எது நமக்கு கோர் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும். உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் இருக்குது, கையில் வந்து ஒரு லென்ஸ் இருக்குது. இந்த பேப்பரில் சூரிய ஒளி லென்ஸை வச்சு அதை கரெக்டாக நம்ம ஆடாமல் அசையாமல் இருந்தாலும் அந்த பேப்பர் பற்றிக்கும். இது இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி பத்தாது. அதே மாதிரி தாங்க நம்ம டெய்லி வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதுவும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் மாறி வரும். இந்த பிரெயின் என்ன பண்ணும், அதுக்குள்ளே கேட்ச் பண்ணும். உங்களுக்கு எது தேவை அப்படின்றதே பார்க்காது. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் நடுவில் ஒரு கிளிப் இருக்குது, தட் இஸ் கால்டு RAS அப்படின்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை ஸ்டோர் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இப்போ அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்ன கேட்குறான், சோசியல் மீடியாவில் போகிறான், திடீர்னு பர்சனாலிட்டி சம்மந்தமாக வருது, திடீர்னு வேறு ஏதோ வருது, அப்புறம் அரசியல் வருது, என்னென்னமோ ஸ்டோர் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கான். அப்போ அது என்ன பண்ணோம், உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியலனாலும் பை டிஃபால்ட்டாக அந்த RAS உங்களுக்கு தேவையானதை உள்ளே எடுத்து அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டி பண்ணணும் பார்த்தா. ஏன்னா அதனுடைய RAS வேலை 2 வேலை. ஒன்று உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கணும், 2வது உங்கள் உடம்பை வந்து கவனிச்சிக்கணும். அதாவது மூளையோடைய அசிஸ்டன்ட் தான் ஒரு RAS. மூளை வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர்னால் அவர் வந்து செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி. ஆனால் நிறைய பேருக்கு எல்லாம் தெரியுதில்லை. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும், அதான் ஒன்றும் கிடையாது. லோ எனர்ஜி லெவல்ஸு, நெகட்டிவ் எமோஷன்ஸு நிறைய பேர் இதுதான். இதனால தான் டீஃபோக்கஸ் ஆக தான் அவங்களால. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், பயங்கரமாக பண்ணி பார்க்குறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதுவும் வரேன்னா ஃபோக்கஸ் இல்லையே. ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து ஃபோக்கஸ். இப்போ கிரிக்கெட் விளாட்றவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் வந்து நைட்டே வந்து அவன் இப்போ முடிச்சிருவான் மைண்டில் எல்லாம். காலையில் வந்து அவனுடைய வேலை என்னது, ஸ்கோர் போர்டை போவான், அவன் பாட்டுக்கு அடி பின்னி பின்னணும், அவ்வளோதான். ஒரே தாட்டு தான். பட் யாருக்காவது சிங்கிள் தாட் இருக்கா? கிடையாது. அப்போ என்ன ஆகுது, டைவெர்ட் ஆகுதா? அப்போ டைவெர்ட் ஆகும்போது ஃபோக்கஸ் மாறும்போது எப்படிங்க உங்களுக்கு தேவையானதை அச்சீவ் பண்ண முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். அப்போ என்ன பண்ணோம், அப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வேலையை பண்ணணும்னா அப்போ மூளையில் நியூரல் பேத்வேல செட் பண்ணணும். நியூரோ சயின்ஸ் மூலமாக, நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரணும். இதை பாருங்கள், இந்த மூளை கூட ஒரு வேலை பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்புல இருக்கிற ஹார்மோனை என்ன வேலை செய்யுதுன்னா, உங்களுக்கு அதிகமாக கார்டிசால் கிரியேட் ஆச்சுன்னா அதனுடைய வேலை என்னது, மூளையோட வேலை உங்களை காப்பாற்றணும், உங்களை வந்து கேர்ஃபுல்லாக, உங்களை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். அது என்ன பண்ணோம் பார்க்கும், என்னடா இவன் இப்படியே இருக்கானே, இப்போ எப்படி டோபாமைனை ரிலீஸ் பண்ணுறது. சரி, அவன் எந்த வேலையில் அவன் பிஸியாகிறான் பாரு. பிஸியாகிறத விட எந்த வேலையில் அவன் சந்தோஷமாக இருக்கான், எந்த வேலையில் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அந்த வேலையை அவனுக்கு பண்ணும்போது, அதுக்கு அடிக்ட் ஆகும்போது, அது பண்ணும்போது அவனுக்கு டோபாமைன் சுரக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு ஏதாவது கோல் அச்சீவ் பண்ணால் டோபாமைன் சுரந்தா அது நேச்சுரல். எதையுமே அச்சீவ் பண்ணாமல் நான் அந்த மூவியை பார்க்குறேன், இந்த படத்தை பார்க்குறேன், இல்லை யூடியூப்லேயே இருக்கிறேன், இதுலேயே இருக்குன்னு ஏதாவது வேலை பண்ணால் சந்தோஷமாகறேன்னு பண்ணும்போது அது சீப் லெவல் டோபாமைனும் உடம்புக்கு ஆபத்து.
இருந்தாலும் வேறு என்ன வழி இல்லாமல் மூளை என்ன பண்ணோம், உங்களுக்கு எது நீங்கள் அதுதான் இப்படி தான் அடிக்ட்டு. சிகரெட் பிடிச்சா எனக்கு மூளை வந்துடும் அப்படின்னா டோப்பாமைன் கிரியேட் ஆகும். இல்லை தண்ணி அடித்தா இது மாதிரி நிறைய, இல்லை பான் மூவிஸ், இதெல்லாமே என்ன பண்ணோம், இந்த டோப்பாமைன் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு அடிக்ஷனில் கொண்டு வந்து விட்டுறோம். அப்போ அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 48 டேஸாவது தேவைப்படும். பட் இங்கே பாருங்கள், நம்ம புதுசாக ஒரு பேட்டர்னை உருவாக்கும் போது நம்ம மூளையில் நியூரான்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டாடும்போது உங்களுக்கு பிரெயினில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். இதுதான் நியூரல் நெட்வொர்க். எவ்வளோ நியூரான்ஸ் இருக்குன்னா நம்ம மூளையில் கிட்டத்தட்ட 10,000 கோடி நியூரான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நியூரானோ இன்னொரு நியூரானோ அதை கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறோம். பட் இதை இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாக்குறதுக்கு 7 நாள், 14 நாள், 21 நாள், 42 நாள் அந்த பேட்டர்ன் உருவாகும். எனக்கு 21 நாளே பேட்டர்ன் எனக்கு கண்டுபிடிச்சேன். ஓகே அப்படின்றது. அதை மாதிரி நீங்களும் உங்கள் பேட்டர்னை மாற்றினீங்கன்னா யூ கேன் வின். பட் இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், வாங்க என்கிட்ட கூட வாங்க, நான் வேணா கைட் பண்ணுறேன் அப்படின்னு. இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும்னா, இதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரோக்ராஸ்டினேஷன், இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து என்ன பண்ண, உங்களை வேலை செய்ய விடாமல் உங்களை தடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து இட் இஸ் ஒன்லி சர்வைவல் மோடு, மாற்றத்துக்கு ரெடி ஆகாது. நீங்கள் தான் பிரெயினை ட்ரெயின் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ அடுத்த லெவல் போக நீங்களே பண்ண விட என்ன மாதிரி மென்டாரிங் கோச் மூலமாக பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு சப்கான்ஷியஸ் பிளாக்கேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய செஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு கேள்வி எதாவது இருந்தால் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் அந்த ஒரு லிங்கை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் பிளாக் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்லை கேட்குற கேள்வி கேட்கலாமே, எது வேணால் சில்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கேளுங்க. ஐ லவ் டு கிவ் ட்ரைனிங். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த வகையில் தான் நான் உங்களுக்கு இவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது. ஓகே, இப்போது ஒரு லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் இதில் பாருங்கள், சேட்டிங்கில் பாருங்கள், சேட்டிங்கில் ஒரு லிங்க்கை இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடுவீங்க. யார் லிங்க்கில் வந்தீங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் பிளாக்கேஜ் என்ன இருக்குன்றதை ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து கொடுக்குறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இது பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ நோ டவுட். நீங்கள் டவுட்டே கேட்க முடியல, எப்படிங்க நீங்கள் டெவலப் ஆக முடியும்? தப்பாக நினச்சிங்க, சாரி டு ஆஸ்க்கு. நான் ஒன்றும் உங்களுக்கு நீங்கள் கேமரா ஆன் பண்ண சொல்லலை, நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கேமரா ஆனில் இருந்தால் நம்மளை நம்ம தான் பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடிலாம் கேமரா ஆன் பண்ண தான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. கேமரா ஆன் பண்ணுறதும் ஆன் பண்ணாதும் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு டெவலப் ஆகணும்னா கேமரா ஆன் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, உங்கள் இஷ்டம். நான் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன். நான் இப்போ டவுட்டு கூட கேட்க முடியல அப்படின்னா சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன், வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க. மேடம் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, எதாவது கேள்வி கேட்போன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கணுன்னா லெஃப்ட்டில் ஒரு இப்போ சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஆடியோ சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பேச முடியும். ஆடியோ சிம்பிள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். நிறைய விளங்கியிருந்தது. என்னன்னு சொன்னா, கூட வந்து அந்த நெகட்டிவான ஆட்களோட கூட நேரம் கவலைப்பட்டு கொண்டு இந்த அப்படியான இருக்கிறார்களோட நம்ம தொடர்ச்சியா இருந்தோம்னு சொன்னா கூட வந்து அப்படியான எண்ணங்கள் நம்மள்ட்ட வருவாங்க. கூட அது மாதிரி நெகட்டிவான ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்க சொன்ன காதை மூடிங்க, அவ்வளோதான். அவங்களோட பழகாதுங்க. அந்த மாதிரி நெகட்டிவான ஆளுங்க அவங்களால நம்ம வந்து டிஸ்டர்ப் பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள
அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் ஒரே விஷயம். அவங்ககிட்ட போய் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது நம்ம வேலை இல்லை. நீங்கள் மாறினா உங்கள் சுற்றி தான் மாறும். தேங்க்யூ சார். ஓகேங்களா? ரைட், ஓகே, வெரி குட். வேறு யாராவது? மதன், நீங்கள் ஏதோ இப்போ சாட் பாக்ஸில் போட்டீங்க, இருந்தாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கலாம். ஒன்றும் கேமராலாம் ஆன் பண்ண, யாரும் கேமராலாம் ஆன் பண்ண தேவையில்லை, பரவாயில்ல, சொல்லுங்கள். நீங்கள் கேள்வி தானே கேட்குறீங்க. கேள்வி கேட்கவே உங்களுக்கு பயந்தா அப்போ எப்படி நீங்கள் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் யாரும் வந்து ஐயோ என்னடா அப்படி கேட்குறாங்களே அப்படி சொல்ல போதில்லை. யூ காஸ்டிங் ஆளுக்கு ஒரு கொஸ்டினாவது கேளுங்க. இல்லை இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க, எவ்வளோ இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை நான் சொன்னது எல்லாமே புதுசாக இருந்ததா? சார் ஏற்கனவே நான் பார்த்தேன் உங்ககிட்ட. ஆ கேட்கறதுக்கு எதுவும் கொஸ்டின் இல்லைங்க, ஆனா ஃபாலோ பண்ணாம இருக்கேன், அதுதான் என்னோட தவறு. தவறை உழுதுட்டீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் யாரும் ஃபாலோ பண்ண. ஏன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் இதில் எக்கச்சக்கமாக கூட்டி இருக்கு, ஆனால் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தலையை பிச்சுப்பீங்க. நான் சரிங்க வந்து சார். அழகாக க்ளீனாக உங்களுக்கு ஒரு ஆர்டராக கொண்டாந்து கொடுத்துட்டேன், ரொம்ப அழகாக ஜூஸை கொண்டாந்து கொடுத்துட்டேன். நன்றி சார், நன்றி சார். ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் வேலை. கண்டிப்பா சார். ஓகேவா? மக்களுக்கு நன்றி. தேவை நான் கொடுக்குறேன். ரைட், ஓகே, சரி, தேங்க்ஸ். ரைட்டுங்க, தேங்க்யூ. வேறு யாராவது? மதன், நீங்கள் சாட் பாக்ஸில் போட்டீங்க. ஹரிகரன் நமஸ்காரம். இல்லை தமிழில் சொல்லுங்கள் சார். தமிழ் தான் சொல்லியிருக்கேன். ஹவு டு சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி? யார்? மோகனா? எஸ் மதன். ஹவு டு சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி? எண்ணங்களை மாற்றுங்க, ஃப்ரீக்வன்சி மாறும். அது இல்லாமல் அதுக்கு தனியாக டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் மூலமாக உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ணோம். உங்களுக்கு இன்னும் அதை பற்றி எப்படின்னு கேட்குன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள், எனக்கு கேளுங்க. தான் உங்கள் ரிப்போர்ட்டில் கொடுக்க போகிறேன் இல்லையா, எனக்கு கேளுங்க. ஐ வில் டெல் யூ ஹவு டு ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அதுதான் சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே, எஸ் குமார், ஆனந்தராஜ், பிரேம்குமார், இளங்கோ. ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ. சரி, நான் சொல்கிறது யூஸ் பண்ணிங்களா? நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இது வரைக்கும் நான் கேட்டது இல்லைங்க, நல்லா இருக்கு. சரி, இது எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுங்கிறதா தெரியலங்க சார். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்க சார். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. அப்படி ரெகுலராக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா நான் தான் என்ன பண்ணேன், டெய்லி உங்களை ஃபாலோ பண்ணோம். ஓகேங்க சார். ஏன்னா அதான் டிரைவிங் ஃபோர்ஸ். இப்போ நான் கூட இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து எனக்கு அது உங்களுக்கு பார்த்தா எனக்கும் இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஒரு கோச் இருப்பார். இந்த கோச் என்ன பண்ணால் டெய்லி எனக்கு கால் பண்ணி இதை பண்ணிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களான்னு தனியாக ஒரு ஷீட்டே வச்சுருப்பாங்க நிறைய. இப்போ நானே வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸல் ஷீட்டே கொடுத்துட்றேன். அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அதில் வந்து எப்படி மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அப்புறம் டெய்லி காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொடுப்பேன். அது பிரகாரம் தான் பண்ணணும். அதே மாதிரி நான் சொல்கிறத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் சொல்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 100% வெற்றி. இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்போம் நம்ம. ஸோ நீங்கள் ஜெயிக்கணும், முன்னேறணும், எனக்கு கடன் இருக்குது, இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்கிட்ட வாங்க. ஓகேங்க சார். ரைட்டா? ஆனால் ஒரு கண்டிஷன், இம்ப்ளிமெண்ட் கமிட்மெண்ட்டோடு வரணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் ரெடி அப்படின்ட்டு வரணும். சும்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணலாம் சார், இல்லை சார் எனக்கு ரிலேஷன் இறந்துட்டாங்க சார், அதனால் அன்றைக்கி பண்ண முடியல சார், அந்த கதையெல்லாம் கூடாது. நான் கொடுக்குறது மேக்ஸிமம் 1/2 ஹவருக்கு மேலே பண்ண போகிறது இல்லை. நீங்கள் அந்த 1/2 ஹவர் கூட வாழ்க்கையில் ஒரு 1/2 ஹவர் உங்களுக்காக நீங்கள் பண்ணலை அப்படின்னா இட் இஸ், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ரைட்டா? ஓகே, ஆமாங்க சார், கரெக்டுங்க. ஆமாம், ரைட், ஓகே. வேறு யாராவது? மதன். சார் ஓகே சார், ஓகே சார். ஓகே, ஓகே, ரைட். ஸோ எஸ் குமார். சொல்லுங்க. MS உதயமூர்த்தி என்ன தமிழ்பான புத்தகத்தை விட சிம்பிளா அந்த விஷயத்தை புரிஞ்சுது. ஓகே, ஓகே, சிம்பிளா புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ரைட், வெரி கற்றுக்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து எல்லாமே என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணீங்க. லேர்ன் பண்ணலாம் முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஒன்று வேணாம், நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நீங்கள் ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? நம்பிக்கை வருதா உங்களுக்கு? வரோம். ஓகே, முருகன் கோவிந்தராஜ். ஹலோ சார், முருகன். சொல்லுங்க. இல்லை சார், அதான் மனசுல நிறைய பெயின் இருக்கு. ஒரு காலத்துல வந்து
ஏழ்மையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தோம் ஒரு 8 வருஷம் முன்னாடி. ம் ஆனா எதற்காக பணம் நம்ம வாழ்க்கையில வந்து தெரியல, அது எதற்காக நம்ம மட்டும் போனோம்னு தெரியல. அதுல இருந்து மீள்றதுக்கு அதுக்கப்புறம் உங்களை மாதிரி சார் இந்த வீடியோக்கள் பார்த்து மட்டும் தான் இருக்கும், அதுல இருந்து வெளியே வர முடியல. ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்கா சார்? அதாவது பணம் தேவையில்லை, அந்த ஒரு 10 வருஷம் லைஃப் போனா மட்டும்தான் தோணுது. இல்லை இல்லை இப்ப நிறைய பேர் அப்படிதான் இல்லை, நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வெல்கம் சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து பரிணாம வளர்ச்சி, அது வளர்ச்சி அடைய தான் செய்யும். நமக்கு வந்து நம்ம எதை பிரித்து பார்க்கலன்னா, நமக்கு எது நீடு எது டிசையர்னு பிரித்து பார்க்கல. நமக்கு இது தேவையா இல்லை விருப்பமானு பார்க்கணும். நமக்கு கையில் பணம் இருக்குது, இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு விருப்பத்தை வாங்குறதா இல்லை தேவையை வாங்குறதா? தேவையை தான் வாங்குறது. நம்ம என்ன பண்ணோம், விருப்பம்லாம் தூக்கி தேவை லிஸ்ட்டில் சேர்க்குறதால. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்கனாமி எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் கொஞ்சம் கட்டினா போதும், மற்ற எல்லாம் இஎம்ஐயில் கட்டலான்னு. எப்போ நீங்கள் இஎம்ஐயில் போகிறீங்களோ இந்த இஎம்ஐ ஆப்ஷன் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அதனால் இருக்கிற பணத்தை வச்சு அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டு அதுக்கு இது அதெல்லாம் கிடையாது. ஆனால் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இருந்ததும் ஒரு ரேடியோ தான், டிவி கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அப்போ மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்டர்ப் ஆகிறதால, எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஆகிறதால, நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி மாறுறதால வி கெட் இன் டு ப்ராப்ளம். அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும், இந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் இதில் பண்ணணும். ஒன்று வேணால் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணுங்கள், மிஸ்யூஸ் பண்ணால் பிரச்சனை தான் உங்களுக்கு. பழைய காலத்துக்கு போக முடியாது, வாய்ப்பு இல்லை. லாஜிக்கலாக பார்த்தா பழசு நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம எவ்ரி டைம் வி ஆர் க்ரோயிங். இன்னும் இதை விட இன்னும் வேறு லெவலில் போயிட்டுருப்போம். இப்போது ஃபோனை யூஸ் பண்ணிட்டுருக்கோம், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஃபோனை யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா அப்படி தட்டாவே எங்கேருந்து யோசித்தாவே எல்லாம் வரும். நிறைய விஷயங்கள் எல்லாமே டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது. டெக்னாலஜி அட்வான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வி கேன் வின். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச் இந்த அட்டன் பண்ணதுக்கு. பாருங்கள், நீங்கள் இப்போ லிங்க் யாராவது கிளிக் பண்ணியிருந்தால் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்கள் சப்கான்ஷியஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை, நெகட்டிவாக என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஓகே. அன்டில் தென், தேங்க்யூ வெரி மச், பாய். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்த வாரம் ப்ரோக்ராம் சந்திப்போம். கண்டிப்பாக.